இன்றைக்கான ஹோம் ஒர்க் அவுட்டில் இன்றைக்கி ஷோல்டர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஏன் ஹோம் ஒர்க் அவுட்னா அமௌண்ட் கிடையாது, ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஹோம் ஒர்க் அவுட் போட்டும் மசிலை மெயின்டைன் பண்ணலாம், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பெங்களூரில் இன்றைக்கி 7வது நாள். காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அது இதுன்னு யோசிக்காமல் காலை வேலைகளை முடிச்சுட்டு உடனே ஒர்க் அவுட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஷோல்டர் டே, அதனால் ஃபஸ்ட்டு புஷ்அப் வந்துட்டு ஒரு 3 செட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பைக் புஷ்அப் அது வந்துட்டு 3 செட்டு எடுத்தேன். நீங்கள் எப்போ ஒர்க் அவுட் போட்டாலும் ஸ்லோவாக பொறுமையாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மசில் வந்துட்டு ஃபீல் ஆகும். ரெஸ்ட் வந்துட்டு ரொம்ப விட்டுறாதீங்க. ஒரு 10லேருந்து 15 செகண்ட் மட்டும் விடுங்க. ஏன்னா இது வந்துட்டு ஹோம் ஒர்க் அவுட். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு பிகினருக்கு பொருந்தாது. யாரெல்லாம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ட்ரைன் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். பிகினர் ட்ரை பண்ண வேணாம். யாரெல்லாம் வந்துட்டு பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டியில் இருந்துக்கிட்டு ஜிம் போக முடியல, அமௌண்ட் கிடையாது அப்படின்ட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 30லேருந்து 45 மினிட்ஸ் இந்த மாதிரி ஹோம் ஒர்க் அவுட் போட்டு மசிலை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் போடணும் அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பில்ட் பண்ண மசிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஹோம் ஒர்க் அவுட்லாம் போடுறோம். கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுக்கணும். அது கூட எக்கு அப்புறம் பீனட்டு இதெல்லாம் வந்து சீப்பாக கிடைக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அமேசானில் ஒரு புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருந்துச்சு. அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஏன் புக்கு படிக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் புக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு துணியை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிட்டு அப்புறம் பெங்களூர் அழகாக ரசிச்சிட்டு இருந்தேன். வியூ சூப்பராக இருந்துச்சு. ரூமுக்கு வந்துட்டு புக்கு படிக்க ஆரம்பித்தேன். அதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே சூப்பரான லைன் போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, நம்ம எப்போயுமே ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் நினச்சிடக்கூடாதான். அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எப்போலாம் நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அப்போயும் நீங்கள் ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்களா. அதனால் எப்போயுமே அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளில போனோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு முட்டை இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டு ஐபிஎல் மேட்ச் இருந்துச்சு. அது வந்துட்டு எதுக்காக பார்க்குறேன்னா அந்த சின்ன பையன் சென்ச்சுரி அடிப்பான்னு நினச்சிட்டுனே பார்த்தா லாஸ்ட்டில் அவுட் ஆகிட்டான். பரவாயில்ல, 93 ரன் அடிச்சிருந்தான். அவ்வளோதான், மேட்ச் பார்த்துட்டு தூங்க போயிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. பாய் பாய்.